ஹே ஹாய், வெல்கம் டு நஸ்ரன்ஸ் ஆஃப் வியூஸ். சென்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறது, அதனால் சென்னை கிளம்புறோம். நான் இவ்வளோ நாள் வந்து எங்கள் நேட்டிவில் தான் இருந்தோம். இவ்வளோ நாள் போட்டிருந்த சில வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் நேட்டிவில் வச்சு எடுத்து ஷூட் பண்ணது தான் இவ்வளோ நாள் போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் சென்னைக்கு போகிற வழியில் அந்த வேலை நடக்கிறத சில இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்கான தான் இந்த வீடியோ. உள்ளே ஏறுங்க, பார்த்து. தூக்கத்திலே எந்திரிச்சு சென்னை கிளம்பிட்டான் அயான். பை பை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒய்ஃபோட அக்காவோட ஆப்டிக்கல். இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம். தான் நம்ம அன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சோம். தோப்பு எப்படி சூப்பரா இருக்குல்ல. அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா இந்த டம்ளரை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களோட திங்ஸ், எங்கள் திங்ஸ் எடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து இந்த டம்ளர் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த டம்ளர் அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லி போகிறோம். யாரு படுத்திருக்காங்க? யாரோ படுத்திருக்காரு அந்த வேலை. ஆனா இப்போ டைம் வந்து கரெக்டாக 2:24 ஆயிடுச்சு. வத்தலக்குண்டுக்கு கொஞ்சம் வெளியில தான் இருக்கும். திண்டுக்கல் போயிட்டு அப்படியே போகணும். ஓகே, இப்போ பெட்ரோல் வந்து ரிசர்வ்ல இருக்கு. ஸோ டேங்க் ஃபில் பண்ணிட்டு போகலாம். போடுங்க. ஓகே, டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். சபரிமலைக்கு வர்ற பக்தர்கள்லாம் இந்த மாதிரி ஆற்றுல வழியில நிறைய இருக்கும் குளம், ஆறுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி குளம் ஏரியில தான் வந்து குளிப்பாங்க. மார்னிங்ல குளிப்பாங்க. இப்போ ஆஃப்டர்நூன்னால இல்லை, இங்கே தான் குளிப்பாங்க. ஆமாம், நல்ல பெரிய குளம் இது. இந்த மாதிரி வழியில அங்கங்கே குளம் இருக்கு. செம்பட்டியில் இருப்பாரு. செம்பட்டி இப்போ சேட்டை பண்ணிட்டே வரான் காரில். அயான், எது கழுவுற? ஓகே, இப்போ தான் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே போகலை, அவுட்டர்லேயே போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை, அது ரைட் சைடில் தெரியுதுல.
போயிட்டுருக்கோம், சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்டர்லேயே போகிறோம், ஹைவேலேயே போயிட்டுருக்கோம். மலைக்கோட்டை. திண்டுக்கல் டு திருச்சிக்கு அந்த வேலை இருக்கிற ஃபர்ஸ்ட் டோல்கேட். ஓகே, ஒரு பிரேக் டீ, ஐயங்காரில் டீ குடிக்கலாமா? ஐஸ்கிரீம்மா? எதுக்கு ஐஸ்கிரீம்? பியாக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது. ஸோ ஐஸ்கிரீமே வாங்கி கொடுத்துடலாம். அஃபி வந்து மேங்கோ. ஹை, நல்லா இருக்கா? இந்த நல்லா இருக்கா? இன்னொன்று கொடுத்துருங்க. எகியாக்கும் வேணுமே, இது எகியாக். ஜா எகியாக் தரும் ஜா. ஐஸ்கிரீம் சாப்பிட்றானுங்க இப்போ எல்லாரும். என்னது அது? என்னது அது? மேங்கோ. மேங்கோ ஐஸ்கிரீம். கேட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஹோட்டல் இருக்கும், ஆசை பேக்ஸ்ன்னு சொல்லி. இங்கே டீ ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு. டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பு மணப்பாறைக்கு. மணப்பாறைக்கு போனால் அங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மணப்பாறை முறுக்கு. ஸோ அதை டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் வாங்க. மணப்பாறை வந்துட்டோம், இப்போ அந்த முறுக்கு வாங்கிடலாம். திண்டுக்கல் டு சென்னை திருச்சி ரோட்ல இங்க பாருங்களேன், டிரைவிங் தியேட்டர் இருக்கு. மூர்த்தி டிரைவிங் தியேட்டர் தானே? டிரைவிங் தியேட்டர் இருக்கு. பக்கத்துல என்ன இருக்கு? ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கு, காலேஜும் இருக்கு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கேஎம்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசி சயின்ஸ். இங்க பாருங்க, அது பக்கத்துலயே காலேஜ் இருக்கு. நம்ம படிக்கும்போது காலேஜ் கட் பண்ணிட்டு தியேட்டர் போவாங்க. ஆமா, வந்து கட் பண்ணோனே பக்கத்துலயே எகிரி குதிச்சு போயிடலாம், ஒரு காம்பவுண்ட் தான். ஆமா, நல்லா இருக்கு. அது டிரைவிங் தியேட்டர் வேற. சூப்பர். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வேற லெவல் என்ஜாய்மெண்ட் தான். கைஸ் இங்க பாருங்க, அந்த கேஎம்சி இன்ஸ்டிடியூட் காமிச்சோம் இல்லையா, அது பக்கத்துலயே வந்து அதை தாண்டினவுடனே ரைட்ல பாத்தீங்கன்னா இந்த ராம்ஜி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதை ஒட்டி ஒரு ரைட் கட் ஆகும். இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த ரைட் இப்போ இந்த அதாவது ஆக்சுவலாக திண்டுக்கல் டு சென்னைக்கு போறவங்க, இந்த திருச்சி ரோட்ல வரவங்க, இதுக்கப்புறம் திருச்சி சிட்டிக்குள்ள போய் தான் வண்டி வெளியில நம்ம போக முடியும். ஸோ அந்த டிராஃபிக் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு சில பேருக்கு இந்த ரூட் தெரியாது. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் லேண்ட்மார்க், இதுல இருந்து இந்த ரைட் நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் ராம்ஜி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இது. இந்த இதை ஒட்டி ரைட்டு, அதுல இருந்து அப்படியே ரைட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரைட் நம்ம எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா அவுட்டர்ல கொண்டு போய் விட்டுரும். திருச்சியோட அவுட்டர்ல நம்ம சிட்டிக்குள்ள போகணும், டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த ரைட் எடுத்தோம்னா இந்த ரைட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும், அது பேர் வந்து பூங்கொடி ரயில்வே ஸ்டேஷன் அது. ஸோ இந்த ரூட் அப்படியே போனோம்னா நம்ம மதுரை டு சென்னைக்கு போற அந்த ஹைவேல டச் ஆகி மறுபடியும் திருச்சி ரோட பிடிச்சி பைபாஸ் பிடிச்சி நம்ம சென்னைக்கு போயிடலாம். எதுக்கு சொல்லணும்னா, திருச்சியில இந்த டைம்லலாம் டிராஃபிக் இருக்கும், பீக் டைம்ல சில டைம்ல எப்பயுமே டிராஃபிக் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ரோடு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரோடு வந்து ஆக்சுவலா திண்டுக்கல் டு திருச்சிக்கு போறதுக்கு நடுவில் வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரோடு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ரோடு வரை பார்த்துக்கோங்க. அதில் கைஸ், இந்த ரோட்ல வந்து நீங்க டிராஃபிக் அவாய்ட் பண்றதுக்காக வர்றீங்களோ இல்லையோ, இந்த ரோட்ல வந்தீங்கனாலே ரெண்டு சைடும் பார்க்கிறதுக்கு வியூ சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ரெண்டு பக்கமும் அங்கங்க
அங்கங்க ஒரு வீடு. அதுவும் இந்த ஈவினிங் டைம்ல இல்ல early மார்னிங் டைம்லலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்ல நம்ம போகிறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். early மார்னிங்ல எல்லாம் அப்படியே பனி மறைச்சு நம்ம மட்டும் தனியா போற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரூட் தெரியாது, எல்லாருமே சிட்டிக்குள்ள போயிருவாங்க. சிட்டிக்குள்ள போய் டிராஃபிக்ல மாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியே வருவாங்க. யாருக்கும் தெரியாததுனால இப்போ வரைக்கும் இந்த ரோட்ல அவ்வளவா எந்த வண்டியுமே நம்ம பார்க்க முடியாது. ஸ்கூல் பசங்களை தான் பார்க்க முடியும் போல. ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா போலாம் கைஸ் இந்த ரோட்ல. பாருங்க ஒரு குளம் இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா அந்த ரோட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு. இங்க ஒரு குளம் இருக்கு பாருங்க, நல்ல பெரிய குளம். இதுதான் அந்த பூங்கடி ரயில்வே ஸ்டேஷன். பூங்குடி மதுரை டு திருச்சிக்கு வர ஜங்ஷன் இது. இந்த ரோட்ல போனா திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இங்கேயும் ஒரு குளம் இருக்கு பாருங்க. அயான் நல்லா தூங்கி 1 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டான். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஓகே, இப்போது பெரம்பலூரை தாண்டி டோல்கேட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து உளுந்தூர்பேட்டைக்கு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நாங்கள் லஞ்சு சாப்பிடலை. ஏன் அப்படின்னா நாங்கள் சென்னையிலேருந்து நேட்டிவ்க்கு வரும்போது ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டோம், அந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில். அப்போது பிரியாணியும் கோலா உருண்டை, அந்த ஸ்டார் ஹோட்டலோட ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை, அது அன்றைக்கி என் ஒய்ஃப்னால சப்னம்னால சாப்பிட முடியல, வாமிட்டிங் ஃபீல் இருந்தனால சாப்பிடல. இப்போ ரிட்டன் நம்ம போகும்போது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் எம்டி ஸ்டொமக்கில் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போய் அதை சாப்பிட்ணுன்னு சொல்லி ஸ்டார் பிரியாணிக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னா 40 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 40 கிலோமீட்டர் ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். போய் அங்கே போய் லஞ்சு சாப்பிட்லாம். ஓகே அயான்? ஓகே. அயான் சவுண்டு விடுறான். என்ன சவுண்டு? அயான் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரான். தூங்குறான், எந்திரிக்கிறான், தூங்குறான், எந்திரிக்கிறான். இங்க பாருங்க கைஸ், டைம் இப்போ 6:50 ஆயிடுச்சு. எவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்களேன். அந்த டோல்கேட்டும் வந்துருச்சு. உளுந்தூர்பேட்டை டோல்கேட். இந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரே ஹோட்டலாக இருக்கும். பார்க்கவே ஒரு இது கரெக்டா எந்த இடத்து பக்கத்துல தெரியுமா? எங்கேயுமே போதும்ல ஆக்சிடென்ட் சீன் காட்டுவாங்க இல்ல, பஸ் ஆக்சிடென்ட் சீன், அந்த இடத்துக்கு பக்கத்துல. அதுதான் உளுந்தூர்பேட்டை. வந்தாச்சு ஸ்டார் பிரியாணி. ஸ்டார் பிரியாணிக்கு வந்துட்டோம். அங்க போய் லஞ்ச் சாப்பிடலாம் டின்னர் டைம்ல. இதுக்கே ஆக்டிவா இருக்கான். அஃபியா தூங்கிருச்சு. அஃபியா அஃபியா நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கு. உஷா கர்ற உஷா அவனை எழுப்புறாங்க. அஃபியா அயான்னு தூங்கிட்டான். அயான் டேய் அயான் எந்திரி வா சாப்பிடலாம். பார்க்குறான் அயான் எங்கடா இருக்கும் அப்படின்னு பயத்துறான். அயான் வாங்க சாப்பிடலாம் வாங்க. உனக்கு என்ன வேணும்? ஃப்ரைட் ரைஸா? உனக்குடா? அயான் அயான் ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே செலக்ட் பண்ணது அந்த கோலா உருண்டைன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மட்டன்து. அதுக்காக தான் வந்து இங்கே செலக்ட் பண்ணது. இப்போ அதில் என்ன ஆச்சுன்னா, அது நாங்கள் அன்றைக்கி அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ஸ்பெஷலாக அது. ஸோ அன்றைக்கி அது இருந்திருக்கு, இன்றைக்கி இல்லை. அதனால் இப்போது வேறு ஒரு டிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ
நான் இப்போ சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் பிரியாணி, சப்புக்கு மட்டன் பிரியாணி. ஆர்வமாக இருக்கான் சாப்பிட்றதுக்கு. அப்படியா ஃப்ரைட் ரைஸ் அப்படியா அப்படியா ரைஸ் அப்படியா ஓகே. அந்த கோலா உருண்டை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு என்னைக்கா ஒன்று தான் ஸ்பெஷல் சொன்னாங்களே. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து குண்டூர் சிக்கனா. குண்டூர்னா ஆந்திரா சிக்கனா. அதை பாருங்கள். குண்டூர் சிக்கன். அப்படியா சிக்கன் லெக் பீஸ் கடிச்சு விளாசுது. அப்படியா நல்லா இருக்கா? கிளம்பிட்டோம் கைஸ். சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நல்லா தூங்கிக்கிட்டே ஓட்டிகிட்டே போயிடலாம். மணி 10:15 போகுது கைஸ். சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்குள்ளே வந்துட்டோம். சிங்கப்பெருமாள் கோயிலை கிராஸ் பண்ணிட்டோம். ஏன் லேட்டுன்னா அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இடையில பசங்க டீ கேட்டாங்க. டீ குடிச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னொரு 1 hourல வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். ஹாய் गाइस, ஹலோ गाइस, வெல்கம் டு நசுனு சப்யூஸ். தாம்பரம் ரோட்ல ஸ்டாலின் எவ்வளோ அழகா லைட் போட்டிருக்காரு பாருங்க. ஸோ கைஸ், சென்னைக்கு ரீச் ஆகி வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து மேலே ஏற்றணும். இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற டயர்டுக்கு முடியாது. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போதைக்கு தேவையானது எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம குக்கிங்கில் மீட் பண்ணலாம். பாய்.